டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல் மணப்பாக்கம் சென்னை மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை கால் 9840278009 ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க, நிறைய இவரை விட நிறைய படிக்கிறவங்கலாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் யாருமே அந்த எழுத்தாளனுக்கு ஃபோன் பண்ணி நேரடியாக அவனை பாராட்டணுன்ற நினைக்கிறது இல்லை, அந்த எண்ணம் இல்லை. அதுதான் அறிவு நேர்மை அப்படிங்கிறது. அந்த அறிவு நேர்மைக்கு எப்பவுமே ராஜேஷ் அவர்கள் கட்டப்பட்டவர். நான் பார்த்து வியந்த ஒரு சினிமாவுடைய வரலாற்றின் உள்ள ஆர்வமுள்ள ஒரு மனிதர். அவர்கிட்ட போனால் மணிக்கணக்கில் தியாகராஜ பாதரில் ஆரம்பிச்சு பியூ சின்னப்பாலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரை பற்றியும் சாவித்ரி சந்திரபாபுன்னு எல்லாருடைய கதையும் எப்படி அவங்க தோங்கினாங்க, எப்படி பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் கதையாக சொல்லணும். எனக்கு வழிகாட்டிகள் எம்ஜிஆரும் சிவாஜியும் எனக்கு முன்னாடி இருந்த அவங்க தான் எனக்கு வழிகாட்டிகள். பலதரப்பட்ட மனிதருடைய ஃபோட்டோக்களை வரிசையாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 20-25 ஃபோட்டோக்களை வரிசையாக அடிக்கிச்சு அவங்களுக்கு விளக்கு கொடுத்து கொடுக்குறாரு. இப்படி ஒரு மனிதரை நான் எங்கேயுமே சந்திச்சதில்லை. ஏன்னு கேட்டேன், என்னுடைய திருமணத்துக்கு கூட அவர் என்ன செய்ய வர முடியல. நிறைய பேர் வந்தாங்க, சரி வர முடியலன்ட்டு விட்டேன். நான் மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் வருது, அதான் சார் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா அன்றைக்கி மறுநாள் காலையில் எங்கள் வீட்டு வாசலில் இங்கே இருந்துச்சார். என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வர் சொல்லலாம். தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் அவர் ஒரு நடமாடும் கலைக்களஞ்சியம்னே சொல்லலாம். அவருடைய இழப்பு வேதனைக்குரியது. சார் வணக்கம். வணக்கம் சார், உங்களுக்கும் ராஜேஷ் சார் அவர்களுக்குமான இந்த நட்பு இல்லை இந்த உறவு அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சிச்சு? இப்போ இந்த காலையில் இந்த செய்தி கேட்டோம்னா உங்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு? உண்மையிலே இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நாளை தான் துவங்குச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எப்போ பார்க்கும்போதும் அவர் 100% தான் இருப்பார். ஒரு மனிதன் எல்லாருமே எப்பவுமே 100%ல இருக்கிறது இல்லை. 100% சொல்கிறது அவங்களுடைய வெளிப்படுத்துகிற விதம், சொற்களை அவங்க தயங்காமல் பேசுகிற விதம், மனோநிலை எல்லாமே அவர் பர்ஃபெக்டாக இருப்பார். மேன் ஆஃப் பர்ஃபெக்ட் அப்படின்னா ராஜேஷ் சார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் துல்லியம் வரட்டும், குழப்பமே இருக்காது, எந்த விஷயத்துலையும் குழப்பமே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு மனிதர். அவர் அவருடைய இந்த வயசில் அவர் இறந்துட்டார் அப்படின்னும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங். 75 வயசுன்றது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வயசு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு அவரே பார்த்துருப்பீங்க நீங்கள். எல்லாருமே அவர் எவ்வளோ கூச்சு போட்டு ஜம்முன்னு இவ்வளோ முடிவிட கருக்காமல் இவ்வளோ அழகாக தெம்பாக இருக்கக்கூடிய மனிதர் தான் ராஜேஷ். எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, எனக்கு கிட்டத்தட்ட நான் சினிமாவில் ஏழிராக நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அது கூட நான் பொதுவாக சினிமாவில் பார்த்துருக்க ஒரு பெரிய நடிகர் தெரியும். எப்படி கேள்விப்பட்டேன்னா, அவர் ஒரு புத்தகம் கொண்டு வர போகிறாரு, 5 C's ஆஃப் சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த 5 C's ஆஃப் சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிற புத்தகம் பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு ஒரு பைபிள் மாதிரி. சினிமாவுக்கு வர்றவங்க அவசியம் படிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னா முதல் புத்தகமாக அதை சொல்லுவாங்க. அதுதான் ஹாலிவுட்டில் உலகம் முழுக்க அந்த புத்தகத்தை எல்லாரும் மேதைகளும் கொண்டாடுவாங்க. நாங்கள் அந்த புத்தகம்லாம் எங்கே கிடைக்கும்னு அப்போல்லாம் இன்றைக்கி இன்டர்நெட் இல்லாத காலகட்டம். எங்கே கிடைக்குன்னு எல்லாம் தெரியுமே. அது விலை மதிப்பில் ஒரு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் 1000 பக்கம் உள்ள புத்தகம். அப்படிங்கும்போது அவர்கிட்ட இருக்குது. அவர் அந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்க்க போகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு அங்கே அதில் என்னுடைய நண்பன் ஒருத்தர் ரோகாந்த் பின்னாடி இயக்குனராக இருந்தார். அவர் தான் அங்கே அந்த பணியில் இருந்தார். அப்போ அவரை நான் கண்ணன் சொல்லுவாங்க, கருவாட்டு கண்ணன் சொல்லுவோம். அவங்க 2 பேரும் அங்கே ராஜேஷ் கம்பெனி நெருக்கமானவர்களாக இருந்தாங்க. அப்போ அவரை அவங்கள போய் பார்க்கும்போது தான் எனக்கு ராஜேஷ் அப்படிங்கிறது முதல் முறையாக பார்க்குறாங்க. அவர் அங்கே அவ்வளோ தீவிரமாக இப்படி ஒரு நடிகருக்குள்ளே நம்ம நினச்சிட்டு இருந்தால் சினிமா நடிகர்னா அவருக்குள்ளே ஒரு தீவிரமான ஒரு புத்தகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆர்வமும் ஒரு நேச்சரும் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பல வருஷங்கள் கழித்து நான் ஒரு மார்லன் பிராண்டோ அப்படிங்கிற ஒரு பெரிய நடிகரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன் 2006. அந்த புத்தகம் அப்போ வெளியே வந்த சூழலில் பார்த்திங்கன்னா பெருசாக யாருக்கும் அப்போ இம்பேக்ட் இல்லை. இன்றைக்கி அது மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி பெற்ற புத்தகம், பல பதிப்புகளுக்கு வந்துருச்சு. ஆனாலும் அந்த சமயத்தில் அந்த புத்தகத்தை பற்றி வெளிவந்த சமயத்தில் யாருமே வாயை திறக்கலை. என்னுடைய நண்பர்களும் படித்த நண்பர்களும் பெருசாக அது கண்டுக்கலை. அதனால் நான் மனச்சோர்வில் இருந்த நேரம் அப்போ எனக்கு ஒரு அழைப்பு வருது. யார் நிறுத்தி பேசுகிறேன், நான் ராஜேஷ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நடிகர் ராஜேஷ் அப்படின்னாது எனக்கு பயங்கர ஷாக். உண்மையிலே வேறு யாராவது மிமிக்ரி பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். உங்கள் புத்தகம் படித்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, அதனால தான் நான் பேசுகிறேன்ட்டு. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிரபலங்கள் இந்த மாதிரி சாதாரண ஒரு ரைட்டர் புத்தகத்தை படித்தா யாரும் பேசவே மாட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட எங்கேயாவது மீட்டிங்கில் சொல்லுவாங்க, இல்லை ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு மெசேஜ் யார் மூலமாக சொல்லி அனுப்புவாங்க தவிர, இல்லை அவர் விட்டு என்கிட்ட பேச சொல்லுங்கள் அப்படின்வாங்க.
அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அவங்க நேராக ஃபோன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவரை விட்டு எனக்கு பேச சொல்லுங்க, இந்த நம்பர் கொடுத்து பேச சொல்லுங்க, எனக்கு அவர் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் அப்படி இல்லை. என்னை யாருன்னே தெரியாது. வெறும் என்னுடைய புத்தகம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து என்னை வந்து அவரே என்கிட்ட பேசி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுகிறார். முதல் இதிலே இந்த புத்தகத்துடைய சிறப்புகள்லாம் எடுத்து சொல்கிறார். நான் எழுதுன்னு நினச்சேன், நீங்கள் எழுதிட்டீங்க, அதனால் நான் உங்களை கௌரவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு மாலை காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு அவர் என்னை வர சொல்கிறார். வர சொல்லி எனக்காக ஒரு சின்ன ஒரு விருந்து மாதிரி ரெடி பண்ணி என்னை வந்து கௌரவிக்கிறார். ரொம்ப ஒரு என் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான மனிதர். அது வந்து ஒரு எழுத்துக்கு நம்ம எந்த ஒரு யாருமே அங்கீகரிக்கலன்னு நினைக்கும் போது ஒரு அழைப்பு வருது, அவர் வந்து வியந்து பாராட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் பாராட்டும் பிடிக்காம எனக்கு ஒரு சின்ன விருந்து வந்து கொடுக்குறாரு அப்படின்னும் போது, அப்போ நான் ஒரு எழுத்தாளர்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவம், அங்கீகாரம், தொடர்ந்து நம்ம இது மாதிரி எழுதணுன்றதுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கலாம் ஒரு இருக்குது. இதுதான் ராஜேஷ் அவர்களுடைய தனித்தன்மை. இது வந்து சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இல்லைன்னு சொல்லுவேன். நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க, நிறைய இவரை விட நிறைய படிக்கிறவங்களாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் யாருமே அந்த எழுத்தாளனுக்கு ஃபோன் பண்ணி நேரடியாக அவனை பாராட்டணுன்ற நினைக்கிறது இல்லை. அந்த அந்த எண்ணம் இல்லை. அதுதான் அறிவு நேர்மை அப்படிங்கிறது. அந்த அறிவு நேர்மைக்கு எப்பவுமே வந்து ராஜேஷ் அவர்கள் கட்டப்பட்டார். அவர் வந்து ஒரு நடமாடும் கலைக்கலைஞன்னு சொல்லலாம். அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய ஹாலிவுட் நடிகர்கள் பற்றி எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுட்டு வர, எல்லாரை பற்றியும் பேசுவார், எப்படி நடிப்பாங்கன்னு பேசுவார். ஒரு ஆக்டிங் பற்றி அவர்கிட்ட மணிக்கணக்கில் அவங்ககிட்ட சொல்லுவார். ஒரே டைலாக்கை வந்து ஒரு ஷேக்ஸ்பியர் ஆக்டர் ட்ராமாவில் வந்து எப்படி பேசுவாங்க, அந்த அந்த ஒரு உயர்ந்து ஒரு குரல் உயர்த்தி அப்படியே அதே குரலில் பேசுவார். ஷேக்ஸ்பியர் ட்ராமாவில் எப்படி வந்து பேசுவாங்களோ அதேமாரி பேசுவார். அதே ட்ராமா அதே வந்து ஒரு சீரியஸ் ட்ராமாவில் எப்படி பேசுவாங்க, அதே மாதிரி ஒரு சினிமா பாணியில் எப்படி பேசுவாங்க, அப்படி ஒரே டைலாக்கை 3 விதமாக தான் என்கிட்ட நடித்து காமிப்பார். எப்போல்லாம் அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுதோ, ஒரு தடவை சைனா போயிட்டு வந்தோடனே எனக்கு கூப்பிட்டார். அப்போலாம் பார்த்தோன்னே அவர் சைனாவில் பார்த்த விஷயங்கள்லாம் என்கிட்ட ரொம்ப பயங்கரமாக பகிர்ந்துட்டார். சார் நீங்கள் பேசாமல் இதை ஒரு தொடராக எழுதுங்க சார், எங்கன்னா எழுதுங்க. அதுக்கப்புறம் தந்தியில் ஒரு தொடராக வந்து எழுதினார். அதே மாதிரி அவருக்கு வந்து என்ன ஏன் மேலே ஏன் பிடிக்குன்னா, நானும் அவர் வந்து ஒரு வெறும் சினிமா வரலாறு மட்டும் இல்லாமல் நான் தமிழ் சினிமா வரலாறு மேலே நான் 2 புத்தகம் கொண்டு வந்தேன். இந்த 2 புத்தகமும் அவரது வந்து முதல் புத்தகத்துக்கு ஒரு கூட்டம் நடத்தினோம், தமிழ் சினிமா வரலாறுக்கு. அதில் வந்து கலந்துட்டு ரொம்ப சிறப்பாக பேசினார். நான் பார்த்து வியந்த ஒரு சினிமாவுடைய வரலாற்றின் மேலே ஆர்வமுள்ள ஒரு மனிதர். அவர்கிட்ட போனால் மணிக்கணக்கில் தியாகராஜ பாதரில் ஆரம்பித்து பியு சின்னப்பாலேருந்து ஆரம்பித்து எல்லாரை பற்றியும், சாவித்ரி, சந்திரபாபுன்னு எல்லாருடைய கதையும், எப்படி அவங்க தோங்கினாங்க, எப்படி பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக கதையாக சொல்லுவார். ஒரு பியு சின்னப்பா பற்றி மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கார். சார் எப்படி சார் உங்களுக்கு இவ்வளோதான் தெரிஞ்சது? நான்லாம் புத்தகம் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் நான்லாம் அப்படி இல்லை சார். சினிமாக்காரங்கன்னா பொதுவாக வந்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு பழக்கம் இருக்கும். ஒன்று ஷூட்டிங் முடிச்சோடனே வந்து தண்ணி அடிப்பாங்க, அப்படின்னா வேறு விதமான வந்து பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும். அதில் அவங்க ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அதில் அடிமையாயிடுவாங்க. ஆனால் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. எனக்கு தேவை எனக்கு அறிவு தேடல் தான். எனக்கு வந்து வழிகாட்டிகள் எம்ஜிஆரும் சிவாஜியும் எனக்கு முன்னாடி இருந்த அவங்க தான் எனக்கு வழிகாட்டிகள். அவங்கள ஒட்டி இருக்கக்கூடிய நடிகர்கள், மற்ற நடிகர்கள் தான். அவங்கள பற்றி தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து எங்கே ஒன்றாலும் அலைவேன். என் காசு பெட்ரோல் போட்டு நான் ஊராக அவங்க பிறந்த ஊரில் போய் எல்லாரை பற்றி நான் தேடி இருக்கேன் சார், நீங்கள் நம்புங்களா அப்படின்னு கேட்டேன். எல்லாருக்கும் நான் சந்திரபாபு வீட்டுக்கு போயிருக்கேன், கண்ணதாசன் வீட்டுக்கு போயிருக்கேன், ஒரு தடவை பட்டியலாக சொல்கிறேன், சாவித்திரிக்கு தேடி போயிருக்கேன். நான் எல்லாரையும் நான் அவங்க ஊரில் போய் சந்திச்சு அவங்க ஊரில் போய் அவங்கள பற்றி தகவல் தெரிவிச்சிருக்கேன். அப்படியே எதுக்கு சார்ண்ணே? எதுக்குன்னு தெரியல, ஆனால் வந்து எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. உண்மையிலே அவர் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான மனிதர். ஒரு என்னென்னா, அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா தெரிஞ்சு போனவங்களுக்கு அவரோட அலுவலகத்தில் தெரிஞ்சிருக்கும். அவர் அலுவலகத்தில் மிகப்பெரிய ஒரு இருக்குது. அங்கே வந்து வரிசை எப்பவுமே அலுவலகத்தில் போனீங்கன்னா வந்து அவங்க ஃபோட்டோவை தான் வச்சுருப்பாங்க. அவங்கள பற்றின ஒரு நடிகர்கள், குறிப்பாக நடிகர்கள்னா அவங்களுடைய ஷீல்டு அவங்களுடைய. ஆனால் அவர்கிட்ட அப்படி இல்லை. அவரோட அறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஜிஆர், சிவாஜி முதற்கொண்டு, நீங்கள் சந்திரபாபு முதற்கொண்டு, அவருக்கு பிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன், அவருக்கு பிடிச்ச மார்லன் பிராண்டோ, இப்படி கலவையான. அதே மாதிரி அரசியல்லேயே அவருக்கு ரொம்ப நிறைய பேர் பிடிக்கும். இது மாதிரி பலதரப்பட்ட மனிதருடைய ஃபோட்டோக்களை வந்து வரிசையாக வச்சுருப்பாரு. கிட்டத்தட்ட 20-25 பேருடைய ஃபோட்டோக்களை வரிசையாக அடிக்கிச்சு அவங்களுக்கு விளக்கு கொளுத்தி கும்பிட்றாரு. இப்படி ஒரு மனிதரை நான் எங்கேயுமே சந்திச்சதில்லை. ஏன்னு கேட்டேன். சார் என்ன சார் இவங்களாம் வந்து சார் டெய்லி இவங்கள பார்த்தா தான் சார் எனக்கு இவங்க தான் என்னை வளர்த்தாங்க. இவங்களுடைய வழிகாட்டுதல் தான் இவங்க என்னென்னலாம் தவறு செஞ்சு உங்கள் வாழ்க்கை அனுப்பத்தில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கு பரிகாரமாக நான் இன்றைக்கும் வந்து நான் வந்து இவங்களை டெய்லி இவங்களை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஒவ்வொருத்தரையும் வளர்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறேன்.
அப்படிப்பட்ட ராஜேஷ் அவர்கள் வந்து அவருடைய இன்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய அது ஒரு ஒரு துயரமான விஷயம். ஏன்னா சினிமாவில், தமிழ் சினிமாவில் இவ்வொரு அளவுக்கு ஒரு ஆர்வமும் தேடலும் உள்ள நாலேஜ் பர்சன்ஸ் யாரும். தமிழக அரசு ஒரு புத்திசாலித்தனமாக அவருக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கரெக்டாக அவரை வந்து ஒரு தமிழ்நாடு அரசு திரைப்பட தொலைக்காட்சி துறைக்கு வந்து அவர் வந்து அந்த கல்லூரிக்கு தலைமையில் இருக்க கல்லூரிக்கு தலைவராக போட்டுருச்சு. கொஞ்ச காலம் இருந்தார். அது உண்மையிலே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். தமிழ்நாட்டில் வந்து அதிசயமாக வந்து அவர் ஒரு உண்மை சரியான பொசிஷனுக்கு, சரியான மனிதர்களுக்கு சரியான ஒரு தேடலில் அவருடைய இறப்பதற்கு முன்னாடியே அவருக்கு அது கிடைச்சதுன்றது அவருடைய தேடலுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து அவருக்கு பயங்கர ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிடிக்ஸ். சினிமாவில் எப்படி இருக்கிறார் அதுமாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிடிக்ஸில் இப்போது நக்கீரன் சேனல்லையோ ஓம் சரவணா ஒரு சேனலில் அவர் ரத்னவேல் அவர்களுடைய ரைட்டர் ஒரு ரத்னகுமார் அவருடைய உட்காந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி கிட்டத்தட்ட பல வீடியோக்களை போட்டிருக்காரு. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு தமிழர்களும் அதை பார்க்கணும். தமிழ்நாட்டுடைய வரலாறும் இந்திய வரலாறும் மிக மிக துல்லியமாக இருக்கும். அதே மாதிரி அரசியலில் வந்து அவர் வந்து இந்திரா, நேரு, ஜின்னா பல பேரை பற்றி மணிக்கணக்கில் பேசுவார். ஒரு தடவை அவருக்கு வந்து வி.என். கிருஷ்ணமேனன் ஒரு மிகப்பெரிய ஸ்காலர், அவர் வந்து பெரிய ஒரு இன்டலெக்சுவல்னு சொல்லுவாங்க. அவர் ராஜ்யசபா ஒரு எம்பியாக இருந்தார். அவர் வந்து நேரு பீரியடில் எம்பியாக இருந்தக்கூடிய ஒரு மனுஷர். அவரை பற்றி ஏதோ பேசும்போது நான் அவர் இருக்கிறப்போ இவருக்கு எப்படி கிருஷ்ணமேனன் பற்றிலாம் இவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்பட்டேன். அந்தளவுக்கு நுணுக்கமான பல ஸ்காலர்ஸு, ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து இந்தியாவோட மிக மிக முக்கியமான பர்சன்ஸ் எல்லாரை பற்றியும் வேர்ல்டு லெவல்லையும் ரிசர்ச் பண்ணி தேடி படிச்சுட்டு அவர் வந்து ஒரு நடமாடும் நூலகம் இருந்துச்சு. அவர் வீட்டில் ஒரு பெரிய நூலகம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து எல்லாமே மிக மிக தரமான, எங்கேயும் கிடைக்காத நூலகம். அதுக்காக மெனக்கட்டு அவர் சேர்த்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழில் நான் அவருக்கு அப்புறம் பார்த்தது சமுத்திரகனிகிட்ட இருக்க ஒரு லைப்ரரி, பெரிய லைப்ரரி. சமுத்திரகனி லைப்ரரி மிகப்பெரிய லைப்ரரி. அவர் இப்போ தான் சேர்த்து. ஆனால் இவர் ராஜேஸ்வரர்கள் அந்த காலத்துலேருந்தே சேர்த்து வச்சு அவர்கிட்ட இன்னும் பல அரிதான கிடைக்கான ஒரு லைப்ரரி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 புத்தகத்துக்கு மேலே வந்து ஒரு அரிதான புத்தகங்களை அடுக்கி வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அறிவும் தேடலும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பும் கொண்டவர். என்னுடைய திருமணத்துக்கு கூட அவர் வந்து என்ன செய்ய வர முடியல. நிறைய பேர் வந்தாங்க. சரி வர முடியலன்ட்டு விட்டேன். நான் மறுநாள் காலை எனக்கு ஃபோன் வருது. என்ன சார் என்ன சார் வரேன்ட்டேன். அதான் சார் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா அன்றைக்கி மறுநாள் காலையில் எங்கள் வீட்டு வாசலில் இங்கே வந்து நிறுத்திட்டார். வந்து என்னுடைய இணைய மனைவியை வந்து ஆசீர்வதிச்சுட்டு போனார். தனிப்பட்ட வழி என்னுடைய 2 புத்தகங்களுக்கும் அவர் தான் முன்னாடி தமிழ் சினிமா வரலாறுன்னு இந்த பாகம் ரூல் இப்போ தான் கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வெளியிட்டேன். அதில் அவர் தான் முன்னாடி எழுதியிருந்தார். இப்படி வந்து என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வர் சொல்லலாம். அப்படிப்பட்டவருடைய இறப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிக்க முடியாத ஒரு தடம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவுக்கும், தமிழ் கலாச்சாரத்துக்கும், பண்பாட்டுக்கும் அவர் ஒரு நடமாடும் கலைக்களஞ்சியம்னே சொல்லலாம். அவருடைய இழப்பு வந்து வேதனைக்குரியது. அவரை எழுந்து வாடும் குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வந்து இரங்கல்கள், அஞ்சலிகள்.